ஆமா, இந்த நகையை வித்து பணத்தை கூறு போட போறியா இல்ல நகையே? தலைவா, முழுசா வித்தா கொஞ்சம் கூட பணம் கிடைக்கும். எங்க கிட்ட குடு. ராவோட ராவா கம்பி நீட்ட போறியா? ராவோட ராவா வழக்கமான இடத்துல வித்துட்டு நாளை காலையில பணத்தோட வரும். அள்ளு. நல்லாவே தேரும் போல இருக்க. கொண்டா. என்ன தலைவா இது? அம்மன் படம் போட்ட டாலரு. பின்ன உன் ஐநா படமா போட்டிருக்கோம். அந்த பொண்ணு இருக்காள, அவ மேல்மருவத்தூர் பக்த. கழுத்துல போட்டிருந்தா காசு மலை இது ஒட்டிட்டு வந்துருச்சு. இத வித்தா தூக்கி போடு. சும்மா இருக்கட்டும் தலைவா, கழுத்துல போட்டுக்க. குறவ மாதிரி இருக்கும். பாக்குறவன் உன்னை பக்திமான்னு நினைப்பான். ஏமாத்துறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஏய், உனக்கு அப்பப்பா ஓம் சக்தி. அம்மா, ஓ சக்தி மலை அணிஞ்சுக்கிட்டா எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை எதிர்பாராத விதமா அணிஞ்சுக்கிட்ட எனக்கே ஒரு எதிர்காலத்தை காட்டிட்டிய தாயே. இத்தனை நாளா இருட்டுல இருந்த என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டியே. சட்டத்தால திருந்தாத என்ன உன் சக்தியால திருத்திட்டியே தாயே. என்ன கர்ப்பத்துல சுமந்த என் தாய கர்ப்ப கிரகத்துல இருக்கிற ஓ மூலமா நான் பாக்குறேன். சர்வ சக்தி படைச்ச ஓ மேல சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் திருடனா வாழ்ந்தனா இனி மனுஷனா வாழ போறேன். மனுஷனா வாழ போறேன். கோழிக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. மார்கழி மாசம்னு கல்யாணம் வேற வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப சோத்துக்கு என்ன பண்றது? என்னம்மா பவுனம்மா, சந்தையில இருந்து கோழியும் கையுமா அட்டகாசமா வர. பட்டாரத்துல இருந்த புருஷன் வந்துட்டானா? அட நீங்க ஒண்ணு, என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. மந்திரிச்சு கேட்டதுல கோழிக்கறியும் சோறு ஆக்கி போட்டா தின்னுட்டு போயிறேன்னு பேய் சொல்லிச்சு. அதனால தான் வாங்கிட்டு போறேன். அசைவ பேய் போல இருக்கு. பேய் பிடிச்சா கோழி கறியெல்லாம் ஆக்கி போடுவாங்களா? ரொட்டி தலையா? ஐயா, இது என்ன அடி? என்ன செய்யற? அழுகுறேன். சரி, அடிக்காது, நான் ரெண்டுமே செஞ்சிடறேன். அண்டாமுடிங்க, என்னாச்சு உனக்கு? நான் தாண்டா மினிமா வந்திருக்கேன். கோழி தலையா? மினிமாடா? அதாண்டா முடியமா. எந்த முடியுமா? எந்த முடியமாவா? 6 மாசத்துக்கு முன்னாடி புளிய மரத்துல தூக்கு போட்டு தொங்குனே மன்னார் சாமி பொண்டாட்டி போதாண்டா. அப்படியா? தூக்கு போட்டுக்கிட்டவளா? அப்ப சொல்லதான் கொடுப்பான். பசி என்ன பசி? ரத்த பசி. இந்த ஊர்ல ஒரு பையனை விட மாட்டேன். அவனை புடிச்சு அடிச்சு இவ வகுத்த கிழிச்சு குடலை தூக்கி மாலையா போட்டுக்கிற போறான்டா. எனக்கு குடலே கிடையாது. எழுப்புக்கடா. எதையும் விட மாட்டியா? சாந்தி முனிமா இல்ல சாந்தி. ஓ, அந்த சாந்தியா? முனியம்மா, எங்களை ஒண்ணு செஞ்சிடாதம்மா. எது கேட்டாலும் நாங்க செய்யறோம்மா. செய்வீங்களா? சத்தியமா செய்யறோம். ஆடு வேணுமா கோழி வேணுமா? ஏண்டா தனித்தனியா பிரிக்கிறீங்க? முனியாண்டி விலாசுக்கு போய் மொத்தமா அள்ளிட்டு வாங்கடா. முனியமாவுக்கு பிடிச்சது முனியாண்டி விலாஸ் கவிச்சிகள். டிங் டிங் டிங். என்ன ரேடியோ விளம்பரம் மாதிரி? உணர்ச்சி வசப்பட்டேன்.
கொண்டுட்டு வாங்கடா. அம்மா தாயே முனியம்மா எங்களை ஒண்ணும் பண்ணிடாத. முனியம்மா செத்தது செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமையே என் பொண்டாட்டி கையால நாளா பாகத்தி செஞ்சு கொண்டாந்துடுறேன். சொல்லாத. நீ கோழிய புடி, நீ ஆட்ட புடி, நானு முட்டைய புடி. பழுக்குமே. அவருக்கு மோதிரம் செஞ்சிட்டீங்களாப்பா? கல்யாணத்துல உனக்கு வேணுங்கிற நகையெல்லாம் போட்டு அனுப்பிச்சேன். தீபாவளிக்கு ஒரு மோதிரமும் செஞ்சு வச்சிருக்கிறேன். காலாகாலத்துல ஒரு பேர பிள்ளைய பெத்து கொடுங்க, அதுக்கு ஒரு செயினை பண்ணி போட்டுறேன். என்னம்மா இது பிரமாதம். வணக்கம் பெரியவரே. அண்ணே வணக்கண்ணே. அண்ணே வணக்கண்ணே. பெரியவரே, உங்க பொண்ணு கழுத்துல இருக்கிறது தங்கம்னு நான் சொல்றேன், இவன் கவரிங்கன்னு சொல்றான். அத நீங்களே சொல்லுங்களேன். கவரிங்க அசல் தங்கம் ஐயா. திருடி வித்தா கூட 10 நோட்டு தேரும். நான் சொல்லல 10 தேருமா? ஆளுக்கு 2.5 ராகு காலத்துக்கு முன்னாடியே தொழில் ஆரம்பிப்போம். ஏய், நகையை கழட்டு. எதுக்கே நகையை கழட்டு? போடா. ஏய், நகையை கழட்டு. சீக்கிரம். அட நம்மயனா, என்ன தலைவா டியூஷன் விட்டு டியூஷன் வந்திருக்க? தொழில் மந்தமா இருந்தா சொல்லு தலைவா, ஒரு பங்கு கொடுத்துறேன். மொத்தத்திலேயே கைய வைக்கிற தலைவா. இந்தாம்மா போட்டுக்கங்க. என்ன தலைவா, என்ன விளையாட்டு? தொண்டா, இது போலீஸ் திருடன் விளையாட்டு. அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறது ரொம்ப தப்பு. அதை நீயோட விட்டுருங்க. அட பிரியாணி திங்கிறது பாவம்னு முனியாண்டி விலாஸ் ஓனரை அட்வைஸ் பண்றாருப்பா. இது வரைக்கும் திருட்டு எனக்கு தொழிலா இருந்தது. இனிமே உங்களை மாதிரி ஆட்ல திருத்துறதா என்னுடைய தொழில். எங்களையா திருத்த பாருங்களேன். பெரியவரே, அந்த பசங்க இனிமே உங்ககிட்ட வாழாட மாட்டாங்க. தைரியமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க. நல்ல சமயத்துல தெய்வ மாதிரி வந்து எங்களை காப்பாத்துனீங்க. வாமா போலாம். நகையை உள்ள போட்டு போமா. வாமா.
இப்ப எப்படிப்பா இருக்கு? போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்குமா? உண்மைதான்ப்பா. உன்னை விட்டு பிரிஞ்சு போனது எல்லாமே மறுபடியும் உன்னை வந்து சேர்ற காலம் வந்துருச்சு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, உன் பேர் மட்டும்தான் ராஜான்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா பேருக்கு மட்டும் இல்ல, நீ ஊருக்கே ராஜாதான். அரண்மனை மாதிரி வீடு, அன்பான தாய், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேலைக்காரங்க, சகல சம்பத்தோட பிறந்த நீ ஒரு சூழ்நிலையில அத்தனையும் பிரிஞ்சு தனி மரமான. என்னம்மா சொல்றீங்க? ஒரே புதிரா இருக்கேன். புரியுற வரைக்கும் உண்மை கூட புதிர்தான்ப்பா. அம்மா, நான் ஒரு அனாதை நினைச்சிட்டு இருந்தேன். ஊரும் அப்படிதான் சொல்லுது. ஆனா நீங்க மட்டும் எனக்கு ஒரு தாய் இருக்கிறதாவும் வீடு இருக்கிறதாவும் சொல்றீங்க. அது எப்படின்னு தான். ஆத்து தண்ணியை குடிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த நதி மூலத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லப்பா. உன்னை அனாதையா சந்திச்சவங்க அனாதைன்னே முத்திர குத்திட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா நீ அனாதை இல்ல, அனாதை ஆக்கப்பட்ட. எப்படி? நான் அனாதையாகப்பட்டது எப்படிமா? நீ குழந்தையா இருந்தப்போ பணக்கார வீட்டு பிள்ளையான உன்னை வச்சு உன் வீட்டார்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக ஒருத்தன் யாருக்கும் தெரியாம உன்னை கடத்திட்டு வெளியூர் வந்தான்.